சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணிலிருந்து முருகரை உருவாக்கும் பொழுது பார்வதி தேவியின் கார் சிலம்பிலிருந்து நவசக்திகள் தோன்றியிருந்தாங்கன்னும், சிவபெருமானின் அருட்பார்வையினால அந்த நவசக்திகள் கருவுற்றதால் அன்னை பார்வதி தேவி கோபம் கொண்டு சாபம் விட்டாங்கன்னும் போன வீடியோல நான் சொல்லி இருந்தேன். அப்படி என்ன சாபம் விட்டாங்கன்னு பார்க்கலாமா? நவசக்திகள் இந்த கருக்களை பல காலம் சுமக்கணும்னு சாபம் விட்டிருந்தாங்க. அந்த கருக்களும் வளர்ந்து வாலிப வயதை எட்டி இருந்தது. நவசக்திகள் சிவபெருமானிடம் போய் முறையிட்டாங்க. சிவபெருமான் சொன்னார், அன்னை பார்வதி தேவி உலகத்திற்கே அன்னை, அவளிடம் போய் முறையிடுங்க, அவள் ஒரு வழி காட்டுவாள்னு சொன்னாரு. பார்வதி தேவியும் சிரிச்சிட்டே இந்த குழந்தைகள் ஜனிக்கலாம்னு வரம் கொடுத்தாங்க. அப்படி மாணிக்கவல்லியிடமிருந்து வீரபாகு, மௌதிகவல்லியிடமிருந்து வீரகேசரி, புஷ்பராகவல்லியிடமிருந்து வீர மகேந்திரர், கோமேதகவல்லியிடமிருந்து வீர மகேஸ்வரர், வைடூரியவல்லியிடமிருந்து வீர புரந்தரர், வைரவல்லியிடமிருந்து வீராகதர், மரகதவல்லியிடமிருந்து வீரமார்த்தாண்டர், பவளவல்லியிடமிருந்து வீராந்த, இந்திர நீலவல்லியிடமிருந்து வீராதீரர்னு இந்த 9 நவசக்திகளும் 9 நவவீரர்களை ஜனிக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவசக்திகளின் ஒவ்வொரு வேர்வை துளியிலிருந்தும் 1,00,000 குழந்தைகள் பிறந்தாங்க. மொத்தமா 1,09 குழந்தைகள் ஜனிச்சாங்க. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஒரு படையவே முருகர் தம்பியா கொண்டிருந்தா எதற்காவது அஞ்சனமா என்ன? இதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.